ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நாள் நம்ம த ரிவெஞ்ச் ஆஃப் த அனில் ஷாடோன் மாங்கோட பார்ட் 13 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போட்டு முன்னாடி அதே தான். ஸோ நான் போன வீடியோ சொன்ன மாதிரி நம்ம வந்து 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ நான் இந்த மாங்காய் முடிக்கிறதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும்னு ஒரு எய்மோட இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் முடியும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே. ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு லெஜெண்டரியான ஒரு எபிசோடாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து கேரண்டி. ஸோ எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகே. ஸோ ஒரு வருஷம் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டியர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம அகனோட தங்கச்சி. ஸோ அவங்கள வந்து ஹீல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ட்ராப் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீல் ஆகிடுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அகனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு விக்கிர் வந்து உண்மையாகவே நம்மளை காப்பாற்ற வந்த தெய்வன்ற மாதிரி எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ட்ரைப் பீப்புள்ஸ் இல்லையா. ஸோ அதே ஒரு ட்ரெடிஷனோட தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் வரவே இல்லை, ஸ்வாம் மாஸ்டர் வந்து வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி சொன்னோன்னே அதை கேட்டு இன்னுமே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லா ட்ரைபர்ஸ் இந்த லீடர் ஹெட்ஸ் எல்லாருமே வந்து வர சொல்கிறான். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு ரிவர் ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா கேதர் ஆகிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இந்த ரிவர் வந்து பியூரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த டியர்ஸ் இருக்கு இல்லையா, சயின்டிஸ்டோட மீதி இருக்க டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் அந்த ரிவரில் வந்து போடுறான். லிட்ரலாக அவ்வளோ ட்ரைப் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கு முன்னாடியுமே அதை எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக வந்து க்ளோ ஆரம்பிக்குது. எல்லாருமே அந்த அதிசயமாக ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ளூயிட் மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோமே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் ரிவரில் போட்டோன்னே அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு கலரில் வந்து பயங்கரமாக மின்ன ஆரம்பிக்குது. ஸோ லிட்ரலாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க அந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எலும்ப ஆரம்பிக்குது. அப்படியே கோல்டு கலரில் வந்து பார்த்திங்கன்னா எலும்புது. ஸோ எல்லாருமே அதை வந்து பார்த்தா அப்படியே ஆச்சரியமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்க எல்லா ரிவருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பியூரிஃபை ஆகிடுது. எல்லா ட்ரைப் மெம்பர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், போய் அங்கே இருக்க தண்ணியை வந்து எடுத்து குடிச்சிங்கன்னா போதுன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாருமே குடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பாடி வந்து ஹீல் ஆயிடுது. ஸோ அந்த ரெட் டெத் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு என்னோட பாடி வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது, நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ பியூரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த பாக்டீரியா இருக்குல்ல அது சீக்கிரமாக போயிடுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ அந்த ட்ரைபோட ஹெட்டை வந்துட்டு எங்களை காப்பாற்றின ஹீரோட பேர் என்ன, விக்கிரான்னு சொல்லிட்டு விக்கிர்னு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லிட்டரலாக நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லேஜோட ஹீரோவாகவே மாறிட்டான். ஸோ ஒரிஜினல் ஹீரோ வந்துட்டு இந்த கதையோட ஃபுல் ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுறான். ஸோ உண்மையாகவே சொல்லப்போனால் இங்கே காட்டுற எல்லா பேனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அருமையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக லைக் எப்படி வந்து அண்டர்டாக் சிட்டியில் எல்லாம் விக்கர்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே விக்கரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு எல்லாருமே வந்துட்டு என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்போது ஹியூகோவை கொள்கிற வேலையை நான் இப்போயே ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பியே சிரிக்கிறான். இவன் மாறிட்டான் போல நினச்சா நல்ல வேலை இன்னும் மாறாமலே இருக்கான். ஸோ அப்போ தான் நம்ம அக்கையில் வந்து சொல்கிறாங்க, ஸோ நம்ம ஃபெஸ்டிவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை வந்து நான் செய்ய வந்து விரும்புகிறேன். ஸோ இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பாய்சனை யார் கலந்தான்னு கண்டுபிடிக்க தேவையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாமன் தான். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப நாட்கள் வந்து ஆயிடுச்சு, எல்லாருமே இந்த இன்ஃபெக்டட் டிசீஸ்னால இதுவாகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வெளில போய் பார்த்தா எல்லாம் செத்துட்டு போயிருப்பானுங்க போல். எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கான ஆன்டிடாட்மே வந்துட்டு என்கிட்ட தான் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ என்னோடய பிளான் படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னமா சொல்லிட்டு ஷாமன் வெளில வந்து பார்த்தா எல்லாருமே வந்துட்டு க்யூர் ஆகி ஜாலியாக வந்து சுற்றிருக்கானுங்க. ஸோ உடனே போயிட்டு அவர் ரிவரை போய் பார்க்குறாரு. எப்படி இந்த ரிவர் வந்து இப்படி ஆச்சு, நான் வந்து கலந்தது படி இந்த ரிவர் ஃபுல்லாக வந்து பாய்சனஸாக இருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு என்னப்பா எதுவும் பிளான் படி போகலையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் நிற்கிறான். அந்த இடத்துலையே ஷாமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் உயிரே வந்து நின்று போயிடுது. ஸோ அப்போ தான் வந்துட்டு இவனுங்களுக்குலாம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இது வந்து வாய்ப்பே கிடையாது, இந்த உலகத்தில் எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்னென்னோ வளர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த ரிவருக்குள்ளே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு உயிரோடு இருக்குது, எப்படி வந்து ரிவர் வந்து பியூரிஃபை ஆச்சு, இதுக்கெலாம் வந்து வாய்ப்பே கிடையாது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன்பா ஏதாவது டவுட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நிற்கும் போதே நீ எப்படா இங்கே வந்த, இவன் இன்னும் சாவலையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஷாமன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி மொத்த ட்ரைப் மெம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி ஹியூமன் நீ தானே இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி படி ஒரு ஓல்டு மேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து கலப்பான். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் பண்ணுது ஹியூமன் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மைண்டுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்டு இருக்கான்.
வெயிட் பண்ணுங்கள், இதுக்கெலாம் வந்து வாய்ப்பே கிடையாது, இவனுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஷாமன் வந்து யோசிச்சுட்ருக்காரு. பார்த்தா நம்ம ஐயல் வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஷாமன், நீ வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து வரும்போதே, நான் வந்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், சீக்கிரமாக இந்த இன்ஃபெக்ஷன் வந்து காணாமல் போயிடும், ஸோ அதுவும் இல்லாமல் என் பேருக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஏதோ தப்பாக இருக்க மாதிரி அவனுக்கு வந்து தோணலையா, உன்னோட பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குது கொஞ்சம் காட்டு பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும் போதே அவன் வந்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நம்ம அயன் கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாமனோட ஃப்ளாஷ்பேக் பற்றி கேட்பான். அப்போ தான் வந்துட்டு நம்ம அயன் வந்து சொல்கிறாங்க, நம்ம ஷாமன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவன் வந்து பேலக்கோட நேட்டிவ்லாம் கிடையாது, ஸோ அவனோட பர்த் வந்து எப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணல. ஷாமன் வந்து ஒரு ஸ்லேவாக தான் பேலக் ஸ்கூலில் வந்து வந்தான். ஸோ போக போக வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் வந்து ஷாமனாக இருந்தாங்களோ அவங்கள வந்து கொண்டுட்டான். ஸோ அப்படி தான் அவங்களோட பவர்ஸ்லாம் எடுத்து அவன் ஒரு ஸ்லேவில் வந்து ஷாமனாக மாறினான். ஊரில் இருக்க கேவலமான யாராலையும் பண்ண முடியாத வேலைகள்லாம் இவன் தான் வந்து க்ளீன் பண்ணான். அதாவது ஹியூமனோட எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸோ எல்லாத்தையும் வந்து இவன் தான் க்ளீன் பண்ணான். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் கூட வந்து இவன் ரொம்பவுமே பழக ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட இவனோட தலையில் இருக்க முடியெல்லாம் வெள்ளை கலரில் மாறினோடனே எல்லாருமே வந்துட்டு இவனோட ஒரு மெம்பராக வந்து அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்துட்டு அவன் ஒரு ஷாமனாகவும் கன்வெர்ட் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு திருப்பி காட்டுறாங்க. ஸோ உன்னோட பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குது காட்டு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவன் உடனே ஒன்றுமே இல்லை, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்னு மாதிரி எடுத்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்டுறான், ஸ்லிப்பாகி போடுற மாதிரி. அப்போ நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது போல் விக்கிர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போயே ஒரு இலியாடுக்கு வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து போடுறாங்க. லிட்ரலாக இலியாடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷன் தான். ஸோ ட்ரெடிஷனில் ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வந்து ஃபைட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சர்க்கிளை தாண்டி வரவங்கள அங்கே இருக்க ட்ரைப் மெம்பர்ஸே வந்து கொண்டுருவாங்க. யார் வந்து கடைசி வரைக்கும் உள்ளே நின்று சண்டை போடுறாங்களோ அவங்க தான் உண்மையானவங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இலியாடை கேட்டோடனே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கதி கலங்கிடுது. ஏன்னா மாட்டிக்கினா என்ன ஆகும்னு அவனுக்கு வந்து தெரியும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஹன் வந்து சொல்கிறான், கிராண்ட் ஃபாதர் நீங்கள் சொன்னதுபடி ட்ரெடிஷன் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா, ஸோ அதனால இதான் வந்து பேலக்ஸோட ட்ரெடிஷன், நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரெடிஷன் வந்து எப்படி காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகன் வந்து நிற்கிறான். ஸோ உன்னை நான் கண்டிப்பாக வந்து கொல்லுவேன்டா, இந்த அமாவாசை வரும்ல அன்றைக்கி நான் வந்து உனக்கு ரெக்வஸ்ட்டாக அஃபீஷியலாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து இலியாடுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 4 நாள் நேரத்துக்கு வெயிட் பண்ணோம், ஸோ இன்றைக்கி ராத்திரியே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போய் நிற்கிறான். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம ஹீரோட லுக்கை பார்த்து அவன் வந்து பயந்துடுறான். ஸோ ஓகேன்ற மாதிரி அவனுமே ரெடி ஆனோடனே இலியாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு ஷாம் என்ன பண்ணுறான்னா அவனோட பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போய் லைட்டாக ஒரு ட்ராப் வந்து கீழே போடுறான். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக ஒரு நெக்ரோமேன்சராக இருக்கான் போல. ஸோ இந்த பிளட்டை தூக்கி போட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஸ்கெலட்டன்ஸ், அதாவது கிரவுண்டுக்குள்ளே இருக்க அந்த ஆன்செஸ்டரோட ஸ்கெலட்டன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளில வருது. ஸோ அதை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாம் மான்ஸ்டர்லாம் கொண்டிருப்பான் இல்லையா, ஸோ அப்போ கொல்லும் போது அதுங்களோட ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருப்பான். அதாவது சைலண்ட்டாக நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருப்பான். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்கெலட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நிற்குதா, இந்த ஆள் வந்துட்டு அவன் எப்படி இருந்தாலும் என் கையில் சாவ தான் போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுக்கு ஆப்போசிட் மரத்தில் வந்து தொங்கிட்டு இருப்பான், ஒரு வவ்வால் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொங்கிட்டு இருப்பான். எப்படி இருந்தாலும் இவனோட சாவு என் கையில் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து நின்றுட்டு இருப்பார். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி இருப்பானா டக்குன்னு வந்து அந்த 3 ஸ்கெலட்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு நடுவில் வந்து குதிச்சிருவான். ஸோ குதிச்சு அந்த 3 ஸ்கெலட்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போட்டுருவான். ஸோ லிட்டரலாக இவ்வளோ விஷயம் அவருக்கு முன்னாடி தான் நடந்துகிட்ருக்கும், ஒன்றுமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். ஸோ அவர் இன்னுமே கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு அவன் வந்து இன்னும் இந்த பக்கமே வரல, பயந்துட்டுருக்கான் போல், என் மேலே என்னத்துக்கு இந்த அளவுக்கு பயத்தோடு இருக்கான், இப்படி பயத்தோடு இருக்கான் என் முன்னாடி வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு தைரியமாக பேச முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா நின்று பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அருமையாக போயிட்டு அவருக்கு பின்னாடி, அதாவது அவருக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு ஸ்வாட் எடுத்து அவர் நெஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குத்தி அவர் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கதற விட்டுறான். ஸோ லிட்டரலாக 1 ஷாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து கொண்டு முடிச்சிடுறான். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுறாரு. ஸோ அங்கேருந்து அயன்மே ஓடி வருவாங்க, விக்கர் நீ வந்து சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லா வில்லேஜ் மெம்பர்ஸுமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஷாமன் வந்து அங்கேயே வந்து இறந்து போன மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா விழுத்துடுறான். ஸோ வில்லேஜே வந்து மொத்த பேருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருது ஒரு ஜெயிக்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஷாமன் வந்துட்டு இந்த அளவுக்கு போய் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்மளோட ஆன்செஸ்டர் வந்து ஒத்துக்கல, ஸோ அதனால தான் ஷாமன் வந்து செத்துருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஷாமன் வந்துட்டு நான் வந்து சாவ விரும்பலை, என்னோட வவுண்ட்லாம் வந்து
வந்து ரொம்பவுமே எரிய ஆரம்பிக்குது. நான் வந்து இப்படி சாகக்கூடாது. ஸோ இந்த பேலக்ஸ் வந்து என்னை வந்து தள்ளிட்டானுங்க. ஸோ எனக்கு ரொம்பவுமே ஷேம்ஃபுல்லான ஒரு பாஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து என்னோட எண்டு வந்து வரக்கூடாது அப்படின்னுமா சொல்லிட்டு அவன் வந்து என்னென்னவோ உளறிட்டு இருக்கான். ஸோ அந்த சாவு பயத்தில் வந்துட்டு நான் கண்டிப்பாக அவனை வந்து விட மாட்டேன். ஸோ கண்டிப்பாக அவனை நான் வந்து கொல்லுவேன். இந்த பேலக்ஸ் எல்லாரையுமே நான் வந்து கொல்லுவேன் அப்படின்னுமா சொல்லிட்டு ஒரு கேர்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே வந்து போட ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் கிரவுண்டில் எப்படி போடுறானோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கையில் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ லிட்டரலாக இது ஒரு பெரிய க்ளவுடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இவன் ஷாமனாக இருந்து பார்த்த வேலை இதுதான். ஏன்னா இவன் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பேக்கப் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இந்தளவுக்கு கிளியராக இருப்பான்னு நான் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா பார்க்க வந்து முட்டாள் மாதிரி காமிச்சிருப்பானுங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு டக்குன்னு அவனோட உடம்பு வந்து எந்திரிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. இவன் எப்போ எந்திரிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை வந்து கொல்ல நீங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அவங்க ஆன்சஸ்டர்ஸ்க்கு நீங்களே வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரீஅனிமேஷன் ஜுட்டு மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருவான். ஸோ லிட்டரலாக அவங்க செத்து போன அவங்களோட ஆன்சஸ்டரோட பாடி இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருது. ஸோ இதனால தான் தலைவர் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த வில்லேஜ் வந்து விட்டு போகக்கூடாது, இங்கே தான் நம்ம ஆன்சஸ்டரோட பாடி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு பாடிடுவான். ஸோ பார்த்தா அவனோட ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ எல்லாரோட பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துடுது. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்களோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் எல்லாருமே ஆர்ச்சர்ஸ் இல்லையா, ஸோ பயங்கரமான லெஜெண்டரி ஆர்ச்சர்ஸ். ஸோ எல்லாரோட ரேட்டிங்குமே ஏ ரேங்கில் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இவங்களாம் டெட் நைட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து சமன் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு எதிராக தான் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்களே பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ அப்போ தான் அயன்மே வந்துட்டு ஆமாம் இவங்களாம் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் தான், ஆனால் இவன் வந்துட்டு இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கான். ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து இவங்களெல்லாம் கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ லிட்டரலாக அவங்களாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. வில்லேஜ் பீப்புளெலாம் வந்து மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சு டாஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டக்குன்னு நைட் ஃபாக்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து அங்கே ஃபீல் ஆகுது. பார்த்தா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோ ஷூட் பண்ணி அங்கே இருக்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஷாமன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலட்டன்ஸ் மேலே ஏறி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் இன்னொரு பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம நைட் ஃபாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. இதை வந்து அவன் யோசிச்சு பார்க்குறான். ஸோ எவ்வளோ நேரம் வந்து அக்கவேலா வந்து அங்கே இருக்காங்களோ அவ்வளோ நேரம் வந்து அவனுக்கு கஷ்டமாயிரும். ஸோ அதனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பிளான் பண்ணுறான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம அயனை வந்து கூட வச்சுட்டு அவன் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா சொல்லிடுறான் அயன்கிட்ட, ஸோ உங்கள் அம்மா வந்து வந்துட்டாங்க, ஸோ அதனால் நம்ம இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஸோ உங்கள் அம்மாவே வந்துட்டு எல்லாரோட கதையுமே வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவனை ஃபாலோ பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தா அவன் சமனிங் சர்க்கிள் போட்டு ஏதோ ஒரு மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்பெல்லாம் வந்து கேஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அயனை வந்து ஒரே அட்டாக்ல இவனை வந்து நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆரோ வந்து எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ டக்குன்னு ஒரு ஆரோ வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அவனோட கழுத்துக்கு டக்குன்னு ஒரு விரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ என்னன்னு பார்த்தா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன், அவனை வந்து சமன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கத்துறான். ஸோ என்னடான்னு பார்த்தா காட் ஆர்ச்சரான அடனாய் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சமன் பண்ணிருப்பான். ஸோ அந்த ஹீரோ ஸ்ப்ரிங்கில் வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, மேடம் 8 லெக்ஸை வந்து போட்டு பழந்துருப்பாருன்னு ஒருத்தரை பற்றி. ஸோ அவர் தான் இது. ஸோ உடனே அவர் வந்து ஒரே ஒரு ஆரோ வந்து ஷூட் பண்ணுவார். கரெக்டாக நம்ம அயனோட காலில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அட்டாக் பண்ணிடுது. ஸோ அவங்களுக்குமே பயங்கரமாக அந்த அட்டாக் வந்து விழுந்துருது. நம்ம ஹீரோ தான் அவங்களுமே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து இங்கே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம அக்கவேலாவுமே வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெசன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே இங்கே வந்துடுறாங்க. டக்குன்னு ஒரு ஆரோ வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கவேலா வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பேசுவோமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அம்மா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து ஸ்ட்ராங் ஆரோவோட ப்ரெசன்ஸ் வந்து இருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன், நல்ல வேலை நான் இங்கே வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு ஆரோ வேறு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சீக்கிரமாக போய் ஹீல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஸோ ஈவன் நான் என்னோடய ஆரோ வந்துட்டு உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து என்னை வந்து ஹீல் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சார் அடோனாய் இது இவர் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஷாமன் வந்துட்டு ஆமாம் லெஜெண்டரி சார் அடோனாய் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு பேட்டில் பண்ண வந்து விரும்புகிறேன், ஸோ ஏன்னா எனக்கு அவங்கள வந்து ரொம்பவே பிடிக்கும், நான் வந்து அவங்கள பார்த்ததை ஒரு ஹானராக வந்து நினச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லிட்டரலாக அவங்களோட ஆன்சஸ்டருக்கு அவங்க ஒரு கொடுக்குற ஒரு மரியாதையாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டு அவர் கூட வந்து ஃபைட்டுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஷூட் பண்ணுற ஆரோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நின்ன இடத்துலேருந்தே டாச் பண்ணி அவருமே வந்துட்டு ஆரோஸ்லாம் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
அதை வந்து நம்ம அக்கையில் வந்து பார்த்திங்கன்னா டாச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷாமனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நம்மளோட பிளான் படி தான் போயிட்டுருக்கு, இவ சீக்கிரமாக செத்துருவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு டைமில் வந்து 2 பேரோட ஆழவும் ஒரே இடத்துல வந்து நிற்கும். ஸோ டக்குன்னு பிளாஸ்ட் ஆகி அந்த ஜங்கிள்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேக் வந்து நடக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அடோனாயோட ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அதாவது ரெசரக்ட் பண்ண பாடி வந்து மறைய ஆரம்பிக்குது. மேபி இவரோட பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல போல், அவரோட ஆன்சஸ்டர்ஸோட லைக் அவங்களோட பிளட் லைன் தானே, ஸோ அதனால் வந்துட்டு அதையும் வந்து அக்செப்ட் பண்ணல போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஷாமன் வந்து இதுக்கு மேலே இது வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்காது, ஸோ இதுக்கு மேலே இவன் வந்து அடோனாயாவே இருக்க மாட்டான், ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஆளாக மாற போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட பாடியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து மாறிடுது. ஸோ லிட்டரலாக இதுக்கு மேலே அடோனாயா இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட் கிரியேச்சராக வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மேலே அவங்களோட அழிவு வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டரோட லைக் அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கேரக்டரோட பாடியுமே வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்டரலாக யாராலையுமே அதை வந்து எதிர்த்து நிற்க முடியல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கேருந்து லைக் டக்குன்னு ஜூட்டை வந்து விட்டுறான். ஸோ இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடுத்த பிளான் வந்து வச்சுருப்பான். நம்ம வந்து ஷாமனை தான் டார்கெட் வைக்கணும், ஏன்னா இவரை வந்து கொல்லவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா நம்ம நார்மல் அடனாயே வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து பீஸ்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டான். ஸோ டோட்டலாக உங்களால் இந்த இமேஜ்லேயே வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே நடக்கிற ஷேக்கிங்னால வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து நிறைய பீஸ்ட் மான்ஸ்டர்ஸ்லாம் வெளில வர ஆரம்பிக்குது. ஸோ இது வரைக்கும் யாருமே அதெல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம நைட் ஃபாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையமே வந்து டாச் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பாடி ஃபுல்லாக வந்து அட்டாக்ஸ் வந்து நடக்குது. ஸோ அவங்களோட கையில் வந்து அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி காலில் தலையிலன்னு சொல்லிட்டு நிறைய அட்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாடி மேலே வந்து விழ ஆரம்பிக்குது. ஸோ யாராலையுமே வந்துட்டு இதை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்போயுமே வந்துட்டு அவங்க வந்து டாச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட கையில் தான் வந்துட்டு இந்த ஹோல் வில்லேஜ்மே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணான்னா, இந்த ஷாமனை வந்து நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவரை வந்து கண்டுபிடிச்சிடுறா. ஸோ நான் எப்படியாச்சும் வந்து நான் அட்டாக் பண்ணி சாவடிச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஆளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிறான். ஸோ ஷாமன்மே வந்துட்டு அவனோட ஒரு கையை எடுத்து வீசி அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அவனுக்கு பின்னாடி வந்துடுறானா. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆக்சுவலாக என்ன நினச்சிருப்பானா, எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நீங்களாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஆளுங்களை ஆல்ரெடி சமன் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து காலி நினச்சிட்டு இருக்கும் போதே பாஸ்கெட்பால் 6th டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபேங் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லிட்ரலாக அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடறானுங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியல. இவன் வந்து எப்படி தப்பிச்சான், இவன் வந்து நேரத்துக்கு செத்து போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நைட் ஹவுண்டோட ஒரு ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து இருந்துச்சு. ஸோ லிட்ரலாக கூஸ் பம்ஸான ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமே. ஸோ நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இங்கே இருக்க ஷாமன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவனோட கழுத்து தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக வந்து பார்த்திங்கன்னா மாறுது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லெஜெண்டரியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது, ஸோ அதனால் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ண பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.